Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை பாம்பு கடித்ததை அடுத்து 2 மாணவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஆகாஷ். அது சேலம் மாநகராட்சி ஒட்டி கண்ணங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில நேற்றைய தினம் காலை பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வந்தபோது பள்ளி வளாகத்தில் பாம்பு ஒன்று இருந்துள்ளது. அதை தெரியாமல் மாணவர்கள் அந்த பாம்பை மிதித்துள்ளனர். அப்போது அந்த பாம்பு அங்கு இருந்த மாணவர் ஒருவரை கடித்திருக்கிறது. உடன் இருந்த மற்றொரு மாணவர் பதறியடித்துக் கொண்டு விலகும் போது அவருடைய கையையும் கடித்திருக்கு. ஒரு மாணவரை காலிலும் ஒரு மாணவரை கையிலும் கடித்திருக்கிறது. இதனையடுத்து உடனடியாக ஆசிரியர்கள் அந்த 2 மாணவர்களையும் முதலுதவி சிகிச்சை கொடுத்த பின்னர் அங்கு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது அந்த மாணவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கண்ணங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியை பார்க்கும்போது அதை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதுமே புதர் மண்டி கிடக்கிறது. அந்த பள்ளி வளாகத்தை சுற்றிலும் மதில் சுவரை சுற்றிலும் அந்த மதில் சுவரை காட்டிலும் உயரமாக அந்த புற்கள் வளர்ந்து இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த பள்ளியை ஒட்டி செல்லக்கூடிய ஓடையும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் அது தண்ணீர் செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இதனால் பள்ளியை சுற்றியும் மழைநீர் தேங்கி இருக்கிற நிலையே அங்கு காணப்படுகிறது. இதனால் அந்த பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் சுகாதார சீர்கேடு நிறைந்த பகுதியாக காணப்படுகிறது. இந்த காரணிகளே பாம்புகள் பள்ளிக்குள் நுழைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அது மட்டுமல்ல, பள்ளி அருகிலேயே ஆரம்ப சுகாதார நிலையமும் இருக்கிறது. அவர்களுக்கும் இதே போன்ற ஒரு பாதிப்பும் இருக்கிறது. இந்த சுகாதார சீர்கேடை கண்ணங்குறிச்சி பேரூராட்சி நிர்வாகம் இதுவரை சரி செய்வதற்கு முன்வரவில்லை என அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களும் பேரூராட்சி நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து கூட பேரூராட்சி நிர்வாகம் அலட்சியமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் பள்ளிக்குள் பாம்பு நுழைந்ததாக சொல்லி பெற்றோர்கள் தரப்பிலும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தற்போது மாணவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள். ஏனென்றால் மாணவர்களை கடித்தது தண்ணீர் பாம்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது விஷமற்ற பாம்பு என்பதால் எந்த ஒரு ஆபத்து ஏற்படவில்லை மாணவர்களுக்கு. இது இனிமேலும் இதுபோன்ற சூழ்நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பள்ளியை சுற்றியுள்ள புதர்களை அகற்றுவதற்கு கண்ணங்குறிச்சி பேரூராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் கூட பனமரத்துப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூட பாம்பு ஒன்று நுழைந்து அங்குள்ள மாணவியை கடித்தது நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். இதுபோன்று பள்ளி மாணவர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை அரசு கவனமுடன் கண்டு அதை அகற்ற வேண்டும் என்பது பொதுவான கருத்தாக நிலவுகிறது. ஆகாஷ், விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வெறும் புதரண்டி போய் இந்த கோழி குடல்லாம் கொண்டு வந்து கொட்டுறது, சுடுகாடு பக்கத்துல இருக்குது, அரசு ஆரம்ப சுகாதார நிலைய குடியிருப்பு இருக்குதுங்க, அது பள்ளிக்கூடத்தை ஒட்டின மாதிரியே இருக்குதுங்க. அது பூரா வெறும் புதருங்க. அது இது வரைக்கும் இந்த பேரூராட்சி நிர்வாகம் கண்டுக்கிறதே கிடையாதுங்க. அதை சுத்தம் பண்ணியிருந்தா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்காருங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு தீவுல இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு தீவுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க.